நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கிராமங்கள் தோறும் நம்ம நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போறேன். மத்தேயு 21வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு எதிரே காணப்படுகிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் 80% மக்கள்கள் கிராமத்தில் தான் வசிக்கிறாங்க. கிராமம் நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் நாடு செழிக்கும். ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் எந்த ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்கும் நடக்க மாட்டேங்குது. எந்த ஒரு கிராமங்களையும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை. எல்லா கிராமத்துகளையும் போய் நற்செய்தி அறிவிப்பதற்கும், எல்லா கிராமத்திலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் இன்றைக்கி யாருமே இல்லை. எல்லாரும் சிட்டியில் பிரம்மாண்டமாக பண செலவு பண்ணிக்கிட்டு மீட்டிங்குங்கிற பேருதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அருவருப்பானதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிராமங்கள் தோறும் இன்றைக்கி ஒரு இளைஞன் கூட, ஒரு வாலிபன் கூட, ஒரு முதியோர்கள் கூட இன்றைக்கி கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே துணிய மாட்டேங்கிறாங்க. இந்த கிராமத்தில் வந்துங்க நிறைய சாபங்கள், பாவ பழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நான் நிறைய இருக்குது, அதை விட்டு நான் சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் சில கிராமத்தில் கோயிலில் விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சில கிராமத்தில் சிறு பிள்ளைகள் சிறு வயசுலே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சில கிராமத்தில் பில்லி சூனியம் நடக்குது, மந்திரவாதிகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சில கிராமத்தில் பில்லி சூனிங்கிற வைத்தியங்கிற பேரில் தலைவலி, கால்வலினா கம்பினால சூடு போட்டு அவங்களுக்கு சூடு போடுறாங்க. இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஏன் இன்னமும் ஜனங்கள் மூட நம்பிக்கையில் பாவத்திலையும் இன்னைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி அங்கே அறிவிக்கப்படாததுனால தான் இன்னைக்கு அவங்க பாவத்தில் கிடக்கிறாங்க, மூட நம்பிக்கையில் கிடக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள், நீங்கள் நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, பிரபலமான பெரிய 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 ஊழியக்காரங்களை பாருங்க, எல்லாரும் சிட்டியை நோக்கி தான் பயணம் கொண்டுகிட்டு இருக்காங்களே தவிர கிராமத்துக்கு போய் பண்ணணுங்கிறது யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை யோவான் ஸ்நானகன் அறிவித்தாப்ல. அவருக்கு எந்தவித ஸ்டேஜும் அவருக்கு கிடையாது. அவர் கடவுளிலிருந்து வந்த மனிதன், கடவுளிலிருந்து பெற்ற செய்தியை அந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தாப்ல. யோர்தான் நதிக்கரையில் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தாப்ல. அண்ணா, காய்பா பிரதான ஆசாரிகள் வாழ்ந்த காலத்துல அவங்களை குறித்து எந்த ஜனங்கள் கவலைப்படாம யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்க அவளோடு ஓடி வந்தாங்க. யோவான் ஸ்நானன் பிரசங்கத்தை கேட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாங்க. யோவான் ஸ்நானன் என்ன பிரசங்கித்தாப்ல? மனம் திரும்புகள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது, கர்த்தருக்கு வழிகளை செவைப்படுங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு போகும், வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இந்த பிரசங்கத்தை தான் யோவான் ஸ்நானன் அறிவிச்சாப்ல. எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? மத்தேயு 28வது அதிகாரத்தில், நீங்க உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளை எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த ஆத்துமா பாரம் இல்லை நமக்கு. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு சொல்லி போய்கிட்டே இருக்கிறோம். உங்களையும் என்னையும் கிறிஸ்தவனாக தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிறிஸ்தவர்களாக தேர்ந்தெடுத்தார். அந்த ரட்சிப்புங்கிற கிருபையை கொடுத்தார். அதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேதத்தை தியானிக்கிறாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபிக்கிறாங்க. இந்த உலகத்தில் படைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா? இன்னைக்கு அநேக ஜனங்கள் தன்னுடைய தேவ திட்டம் என்னன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. பிதாவுடைய சித்தம் என்னங்கிறத இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு தெரியாம இருக்குது. ஏதோ வாழ்ந்தான் போறோம்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆத்தும பாரம் வேணும்.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் இந்த கிராமங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாரந்தோறும் ஏதாவது ஒரு கிராமத்துல போய் நான் நற்செய்தி சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, மாதந்தோறும் இந்த ஏழை மக்களுக்கு கிராமத்துல சென்று என்னால முயன்ற அளவுக்கு நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அந்த கிராம மக்கள் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு வரைக்கும் இந்த கிராமத்துல அநேக இயேசு கிறிஸ்துனா யாருன்னு கூட தெரியாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த கிராமத்து பக்கமே போகாம இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. தயவு செய்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கிராம ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கிராம ஜனங்களுக்காக நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும். கிராம ஜனங்கள் அந்த மூட நம்பிக்கையிலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துங்கிறத ஒரு நற்செய்தி நம்ம ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. இன்னைக்கு அதை ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.